தூத்துக்குடி நகரின் மத்திய பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த வைகுண்ட பெருமாள் கோவில் 5 கோடி மதிப்பில் திருப்பணிகளுக்கான ஆரம்ப பணிகளை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி நகரின் மத்திய பகுதியில் உள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வைகுண்டபதி பெருமாள் கோவில் உள்ளது. இந்த கோவில் குடமுழுக்கு நடந்த கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிடப்பட்டன. அதன்படி கோவில் சுற்றுச்சுவர் முழுவதும் 63 கல் தூண்களுடன் ஆன மண்டபத்தால் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளன. ஸ்ரீதேவி ஆண்டாள் மாற்றியமைத்தல், ஆஞ்சநேயர் சன்னதியில் சீரமைத்தல், இந்த பணிகள் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளன. 35,000 சதுர அடி பரப்பளவில் நடைபெறும் திருப்பணிகள் தொடக்க விழா கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதற்கான சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் அன்புமணி தலைமையில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன், முன்னாள் மாமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், கோட்டுராஜா, பகுதி செயலாளர் சுரேஷ்குமார், திமுக மாவட்ட பிரதிநிதி சக்திவேல், தொழிலதிபர் PSK ஆறுமுகம், மணி, பிஜேபி முன்னாள் மாவட்ட தலைவர் கனகராஜ், கோவில் செயல் அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி, திருப்பணி கமிட்டியைச் சேர்ந்த VSA ஜெயராமன், ராதாகிருஷ்ணன், கருப்பசாமி, KKG இளங்கோவன், கோவில் அர்ச்சகர் வைகுண்டராமன், மந்திரமூர்த்தி, கந்தசாமி, ராமகிருஷ்ணன், சுப்பிரமணிய சுவாமி, மகமை தலைவர் கந்தையா, LIC சிவராமகிருஷ்ணன், பொறியாளர் ரங்கசாமி, ஸ்தபதி ரமேஷ், வழக்கறிஞர்கள் சண்முக சுந்தரம், நீலவேணி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.